நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சில செய்திகள் குறித்த நம்முடைய பார்வையினை நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக நாம் இங்கே முன்வைக்கின்றோம். முதலாவதாவது மிக முக்கியமான அறிவிப்பு இந்த வாரத்தில் வெளியானது. அதாவது இரும்பு காலம் தொடங்கியது தமிழகத்திலிருந்தான், இந்த தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் என்ற அந்த அறிவிப்பு தொல்லியல் துறை சார்பாக வெளியிடப்பட்ட அந்த தகவல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதனை அறிவிப்பு செய்தார்கள். அதாவது இரும்பின் தொன்மை என்ற பெயரிடப்பட்ட அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய பல விதமான கூறுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஆய்வறிக்கை. அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே, 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பினை இந்த நிலப்பரப்பில், தமிழ் நிலப்பரப்பிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான சாராம்சம். எனவே இரும்பு அதனுடைய தொழில்நுட்பம், அதாவது இரும்பை உருக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தினை, அந்த நுட்பத்தை அறிந்தவர்களாக அன்றைய தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இதுதான் உலக அளவில் முதலாக என்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப பெருமைப்படத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆய்வு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் தகவல் அப்படிங்கிறது இப்போதான் அப்படின்னா இல்லை, தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லணும். 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்த ஒரு தகவல்கள்லாம் வந்தாலும் கூட, ஆய்வறிக்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதை உறுதி செய்து அது முறைப்படி அறிவிப்பு செய்ய வேண்டியது சில காலதாமதங்கள் ஏற்படும். அந்த அடிப்படையில் இப்போது அது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆதிச்சபுரம், சிவகலை இந்த பகுதிகளில் எடுக்கப்பட்ட அந்த மாதிரிகள் கால கணக்குகளுக்கு உட்படுத்தப்பட்டு பொழுது 5000-5300 ஆண்டுகளுக்கு முன்பு என்று தெரிகிறது. அந்த மாதிரிகள் குறிப்பாக ஆதிச்சபுரமும் நாம் சொன்னது போல சிவகலை இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட மாதிரிகள். தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இது சம்பந்தமான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட, அதில் கிடைக்கப்பட்ட இரும்பு இதுகளை மாதிரிகளை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த 2 பகுதிகளில் கிடைக்கிற மாதிரிகள் பார்க்கின்ற பொழுதுதான் அது 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று சொல்லலாம். அப்போ 5000 ஆண்டு உட்பட்டது உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேற எங்கும் இருக்குது, ஆனால் இல்லை, அப்போ இதுதான் முதன்மை என்ற ஒரு முடிவுக்கு அந்த ஆய்வறிக்கை வருகிறது. சரி, இந்தியாவில் வேற எந்த பகுதிகளில் இது போன்று இல்லையானா அங்கே இருந்திருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசம் வட பகுதியில் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரியான ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அந்த மாதிரிகள் இரும்பு பொறுத்தளவில் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பக்கம் தென்பகுதிகள் தமிழ்நாடு தவிர்த்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே எல்லாமே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட, அதாவது 2000 உட்பட்ட 2000 முந்தைய அந்த கால கணக்குக்குள்ளதான் அது எல்லாமே வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அப்போ இது இரும்பு காலம் என்ற தொடங்கிய இடமாக இந்த தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். இன்னொன்று, சரியும், இரும்பை வைத்து தான் அனைத்து தொழில் வளர்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா அந்த இரும்பை தொட்டு தான் ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைகிறதே பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி தான் வளரும். அந்த அடிப்படையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு தோன்றிய இடமாக இந்த தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது தான் நம்ம முக்கியம். இன்னொன்று, ரிசர்ச் மெத்தடாலஜியில் சொல்லுவாங்க, இந்த ஆய்வியல் நெறிமுறைகளில் எதுவுமே முடிந்த முடிவு கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆய்வறிக்கையிலும் அதை சொல்லியிருக்கிறாங்க. 5000-5300 ஆண்டுகள் உட்பட்டது என்று சொன்னாலும் கூட இதுதான் முடிவு அப்படிங்கிறது இல்லை. பொதுவாகவே எல்லா ஆய்வறிக்கைகளும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக எடுத்து பாருங்க, அறிவியல் ரீதியான அந்த ஆய்வுகள் அல்லது இலக்கிய ரீதியான ஒப்பீட்டு ஆய்வுகள்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், பகுப்பாய்வு, எந்த ஆய்வுகளாக இருந்தாலும் இது முடிந்த முடிவு அல்ல என்ற ஒன்றை அவர்கள் தன்னுடைய முடிவுரையில் அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரிசர்ச்சுமே, எந்த ஒரு ஆய்வுமே அடுத்த கட்ட ஆய்வுக்கு அதை எடுத்து சொல்லணும். ஆய்வுடைய முக்கியமான நோக்கமே அதான். ஒரு ஆய்வு சொல்லுகின்ற முடிவு அந்த ஆய்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லணும், அதுதான். அப்போ அதனால அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து சொல்ல முடியும், இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ இது இந்தந்த சான்றுகள் அடிப்படையில் இப்படி கணிக்கப்பட்டுள்ளது, இது இல்லாத இடமும் கூட இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். ஸோ அது கண்டறியப்படுற வரைக்கும் இதுதான் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது, இது தொல்லியல் துறையின் மூலமாக இந்த ஆய்வின் முடிவு, குறிப்பாக இரும்பின் தொன்மை என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வறிக்கை மிக மிக முக்கியமானது, பெருமை கொள்ளத்தக்க ஒன்று அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை குறித்து அவர்கள் பெரிய அளவில் நம்ம இருக்கக்கூடிய எங்கள் ஊடகங்கள் எல்லாம் இது குறித்து பதிவு செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது, பொலிட்டிக்கல் அல்லாமல். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய செய்தி வேங்கி வயல் விவகாரம். வேங்கி வயல் விவகாரம் அப்படிங்கிறது 2022 அந்த ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் மாதத்தில் இந்த விவகாரம் பெரிய அளவில்
பேசப்பட்டது. காரணம் பார்த்தீங்கன்னா, அருவருக்கத்தக்க மனித நாகரிகத்திற்கு கொஞ்சமும் ஒவ்வாத ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது. வேங்கை வயலை பொறுத்தளவில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவை கலந்த விவகாரம் பெரிய அளவில் அது சர்ச்சைக்குரியதாக மாறியது. நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அது குறித்த பல்வேறு விசாரணைகள், டிஎன்ஏ மாதிரி பரிசோதனை, அது போன்ற குரல் மாதிரி பரிசோதனை, இது மாதிரி பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. சிபிசிஐயிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வந்தது. இதற்கு இடையில நீதிமன்றத்தில் தான விசாரணை வருகின்ற பொழுது அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் சொல்ற போது என்ன இதுல நடவடிக்கை என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமாக 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். அந்த விசாரணையின் முடிவாக அந்த பதில் நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் என்ற செய்தி வெளியான பிறகு அது கடுமையான ஒரு எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இதில் யாருக்கு எதிராக செய்யப்பட்டது, பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக இது செய்யப்பட்டுள்ளது என்று பிரச்சனை இருக்கின்ற பொழுது அதே சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் மீதே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு எதிர்வினை கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் சொல்கின்ற பொழுது இது உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற நடக்கின்ற ஒரு முயற்சி என்று சொல்லி அவர் இதில் விமர்சனம் செய்திருக்கிறார். இது நீதிமன்றம் இதனை ஏற்கக்கூடாது, மாறாக சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போகணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரான திரு சண்முகம் அவர்கள் அவருடைய அறிக்கையில் சொல்கின்ற பொழுது அவரும் சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார். அவர் சொல்வது வழக்கு எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்தா போதும் என்ற அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை இந்த 3 பேர் மேல தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்லி அவரும் அதற்கான எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இதே போன்று தலித் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருப்பவரும் திரைப்பட இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் சொல்கின்ற பொழுது அவரும் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் கண்ணியத்தையும் மாண்பையும் இழிவுபடுத்தும் நோக்கம் இதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே ஒரு வேங்கை விவகாரம், அது ஒரு விசாரணை, அதுல ஒரு முடிவு, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்று இல்லாமல் இன்னும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த எதிர்வினைகளுக்கு, ஏன்னா இதற்கு பிறகு இது நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த முயற்சிகள் என்ன நடக்க போகுது, நீதிமன்றம் இதனை எப்படி கையாளப் போகிறது, அவர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் என்ன அப்படிங்கிற போது அந்த வழக்குடைய போக்கு அமையும். நியூஸ் அண்ட் வியூஸில் 3ஆவதாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி சீமான் விவகாரம். கடந்த வாரமே நம்ம பேசணும். கடந்த வாரத்திலிருந்து இந்த பிரச்சனை அதே உயிர் போட கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. பெரியார் குறித்து அவர் பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு முற்றுகையிடம் அந்த சம்பவம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவரும் தொடர்ந்து அதற்கான பதில்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் பிரபாகரன் அவர்கள் குறித்து அவர் சொல்லக்கூடிய தகவல்கள், பிரபாகரன் அண்ணன் மகன் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டி, அதற்கு அவர் எதிர்வினையாற்றிய விதம், இது எல்லாமே முழுக்க முழுக்க சர்ச்சையாகி கொண்டு சீமானை சுற்றியே பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே நேரடியாக தொலைக்காட்சி விவாதங்கள் ஆகட்டும் அல்லது இணையதளங்களுக்காகட்டும் சமூக வலைதளங்கள் எல்லாத்துக்குமே பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த பிரச்சனை சீமான் 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 இதுதான் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் பெரியார் குறித்து இது ஒரு அவதூறு எங்களால் ஏற்க முடியவில்லை என்று சொல்லி இணைந்ததாக ஒரு விழா. ஸோ அந்த விழாவில் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது சீமான் பேரை குறிப்பிடாம அவர் சொல்றாரு, நாங்க தான் அடுத்த ஆட்சி, நாங்க தான் அடுத்த முதல்வர் சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, அவங்கள நான் அடையாளப்படுத்த விரும்பலை. ஏன்னு சொன்னா அவர்களை அவர்கள் வேடம் போடுவர்களாக வேஷம் போடுறவங்களா இருக்கிறாங்க, நாடகம் நடத்துறவங்களா இருக்காங்க. அவங்கள எதுக்கு நான் பேரை சொல்லணும், அவங்கள ஏன் நான் அடையாளப்படுத்தணும், அதனால நான் விரும்பலை. ஆனால் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம், நாங்கள் தான் அடுத்த இப்படி பேசிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் சொன்னாலே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது என்று சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றார். அதாவது இதற்கு முன்பு நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது திமுக குறித்தும் திராவிட இயக்கம் குறித்துமான இந்த விமர்சனங்களை திரு சீமான் வைக்கின்ற பொழுது முதல்வர் தரப்பிலிருந்து பெரிய ரியாக்ஷன் எப்பவுமே இருக்காது. திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் பேசுவாங்க, செய்தி தொடர்பாளர் அதுக்கான எதிர்வினைகளை ஆற்றி கொண்டிருப்பார்கள். முதல் முறையாக அவரும் இந்த எதிர்வினை ஆற்றினாலும் கூட அதுலேயும் திரு சீமான் பெயரையோ அவருடைய கட்சியின் பெயரையோ அவர் தவிர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது நிகழ்ச்சியின் மூலமா. இன்னொன்று, இது போன்ற கட்சியில இணையக்கூடிய இந்த நிகழ்வுகளாக இருக்குல்ல, பொதுவாக ரொம்ப
கிட்ட நெருங்கின்ற பொழுது, தேர்தல் ரொம்ப கிட்ட இருக்கும்போது தான் நேரடியாக கட்சியினுடைய தலைவர், அதாவது இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலினும் யார் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொதுவாக சொல்கிறேன், நம்ம திமுகன்ல அதிமுகன்ல இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து இணையக்கூடியது வந்து தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய அதில் தான் அவங்க கலந்துப்பாங்க. மற்ற நேரத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் போய் சேருவாங்க. அந்தந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தங்கள் கட்சியில் இணையக்கூடிய இதெல்லாம் நடக்கும். இந்த மொத்தமாக சேரதை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் சேர நேரில் போய் சேரதெல்லாம் அது தனி கதை. ஆனால் இப்போ ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து இது போன்ற ஒரு பேச்சுகள், அப்போ இந்த அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மீது. அதனை வெளிப்படுத்தும் போது திரு முதலமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு அந்த கட்சியில் இணையக்கூடிய திமுகவில் இணைக்கக்கூடிய அந்த அதில் கலந்து கொள்கின்ற பொழுது அது இன்னும் ஒரு முக்கியத்துவம் பெறும் என்ற அடிப்படையில் கூட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, சீமானை மறைமுகமாக தாக்குதல் செய்தாலும் கூட இன்னொன்று திரு விஜய் அவர்களையும் திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்ததை நம்ம பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அது இயல்பாக நம்ம புரியுது. ஒரு யாரை சொல்லலாம், கட்சி தொடங்க உடனே புதுசாக யாரை தொடங்கியிருக்கா, அப்போ விஜய் தொடங்கியிருக்காரு. ஸோ அவர் மீதான விமர்சனமாக தான் பார்க்க முடியுது. அந்த விமர்சனத்தை எப்படி சொல்றாருன்னா, திமுக எப்படி தொடங்கப்பட்டது, அதற்கு அப்புறம் அது கட்சியாக தொடங்கப்பட்டு தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு எப்படி ஒரு காலக்கெடுவை எடுத்துக்கொண்டது, அதற்கப்புறம் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து வெற்றி தோல்விகளை சந்தித்து ஒரு இயக்கமாக எப்படி இன்னைக்கு நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, ஆனால் இன்னைக்கு கட்சி தொடங்கினவங்களாம் நாளைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சுன்னு நினைக்கிறாங்க என்று சொல்லி, ஸோ இந்த விழாவின் மூலமாக அந்த கட்சியில் இணையக்கூடிய திமுக இணையக்கூடிய அந்த விழாவின் மூலமாக ரெண்டு பேருக்கும், திரு சீமானுக்கும் திரு விஜய்க்கும் தன்னுடைய கண்டனத்தினை, தன்னுடைய எதிர்ப்பை மிக கடுமையான சொற்களை என்று சொல்வது கடும் விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். எனவே களம் இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், பொதுவாக இடைத்தேர்தல் குறித்த செய்திகள் தான் அதிகமாக இடம்பெறும். அது குறித்த தகவல்கள் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யாரு என்ன, இந்த விஷயங்கள் தான் பெரிதாக பேசப்படும். ஆனால் இந்த முறை இந்த சீமானவர்களுடைய விவகாரத்திற்கு பிறகு அந்த விஷயங்கள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த ஒன்று மட்டுமே மீண்டும் மீண்டும் விவாதத்திற்குள்ளாக இருக்கிறது. இதை தாண்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், பல்வேறு விவாதங்கள், அந்த பொருட்கள்லாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். நிச்சயமா அது நடக்கும். தொடர்ந்து அவர்கள் இதையே சர்ச்சையாகி கொண்டிருக்க முடியாது. எனவே அது நிச்சயமாக அதுவும் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.